வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரெசல் பலுசால கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கினருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல அதிகப்படியான வெற்றி யாருக்கு அப்டின்னா, நம்மளோட ட்ரூ மேக்கினருக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது இல்லாம, நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் கோடி ரோட்ஸ கிளீனா பீட் பண்ணி ரெசல் பலுசால நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிருவார் அப்படிங்கிற மாரி அதிகப்படியா சொல்லப்படுது. அது இல்லாம பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ரெசல் பலுசா ஃபர்ஸ்ட் டைமா இப்போ நடக்குது. அதாவது 2025 நடக்குது. ஆனாலும் இந்த ஒரு ரெசல் பலுசா அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரையும் நம்மளோட WWE ரெசல்மேனியா அளவுக்கு பில்டப் பண்றாங்க. பட் அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அதாவது ESPN ஃபர்ஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது WWE ஷோஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் ரெசல் பலுசால ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறக்காக பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இந்த ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு வர போறாங்க. அது இல்லாம தான் நம்மளுடைய WWE பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான மேட்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான மேட்சஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ESPN ஃபர்ஸ்ட் டைமாக இந்த WWE ஷோவான ரெசல் பலுசா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறக்காக ஒரு பிக்கஸ்ட் ஒரு மேட்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் ரெசல்மேனியா மாதிரி ஒரு ஒப்பிடணும் அப்படின்னா அந்த ஷோக்கு கரெக்டான ஒரு ஷோவாக அமையணும் அப்படின்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அதுக்காக இந்த ஒரு ஷோவை நம்மளோட WWE அதிகப்படியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெயினான ஒரு டாபிக் வரும். அதாவது இப்போ நம்முடைய ட்ரூ மேக்கினர் அந்த மேட்ச்சில் க்ளீனாக பீட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டது, நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் சரி, நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, இவங்க 2 பேத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு ரைவல்வரி அப்படிங்கிறது இருக்கிறது. நம்மளுடைய ரோமன் அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வச்சிருந்தார்ல, அப்பயே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் நம்மளுடைய ரோமன் கூட மோத போகிறப்ப லாஸ்ட் டைமாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட ட்ரூ மேக்கினர் தான் மோதினார். ட்ரூ மேக்கினர் மோதி அப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் வின் பண்ணார். அதனால் இவங்களுக்கான ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஒரு ஸ்டோரியில் நம்மளுடைய ட்ரூக்கும் சரி, நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு சிங்கிங்கான ஒரு ஸ்டோரி லைன் இன்னமும் WWE கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஒரு ஸ்டிபுலேஷன் என்ன அப்படின்னு கேட்டது, இது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் நம்மளுடைய ட்ரூக்கும் சரி, நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி மேட்ச் நடக்குது அப்படின்னா, இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ராண்டி ஆர்டனோட ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் நம்முடைய கோடி ரோட்ஸ் நம்முடைய ட்ரூ மேக்கினர் நம்முடைய ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறப்ப இப்போ சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸே அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிருப்பார். அது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கு நம்முடைய கோடி ரோட்ஸ் நடிக்க போயிட்டார், அதனால் அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண. ஆனாலும் திடீர்னு ஷாக்கிங்லி நம்முடைய கோடி ரோட்ஸ் ஸ்மாக் டவுனுக்கே வந்துட்டார். அது இல்லாமல் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணு அந்த சாம்பியன்ஷிப் மேலே இருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி அந்த நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ண சரி, நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கு அந்த ஒரு அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ செகண்ட் டைமாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிருக்காரு அப்படிங்கிறக்காக இந்த மேட்ச் ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் மேட்ச் நடக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுடைய ட்ரூ மேக்கினர், அதாவது நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை அட்டாக் பண்ணுற விதமாக நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கூட அந்த இடத்துக்கு வரலாம். அப்படி வர்றப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டனை டர்ன் ஆகி நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஆர்கேவை போட்டு அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை கூட வின் பண்ண வச்சுட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை அப்படி நடக்கலை அப்படிங்கிறப்ப, அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் அந்த இடத்துல க்ளீனாக பீட் பண்ணலாம். அதாவது க்ளீனாக பீட் பண்ணலாம். அப்படி இல்லை க்ளீனாக பீட் பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டனே நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவலாம். உதவி அந்த சாம்பியனை அவரோட கோடி ரோட்ஸ் வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஆர்கே போடுவார். ஆர்கே போட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கான அந்த ஒரு ஃபியூடை நம்மளுடைய WWE கிரியேட் பண்ணுவாங்க. அப்கமிங் பேப்பர்ஸில் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர், அதாவது நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு மேலே அந்த ஒரு ஃபியூடை நம்மளுடைய WWE கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 42ல் நம்ம அதிகமாக எதிர்பார்த்த ஒரு மேட்ச் அப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும், அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்குமான ஒரு மேட்ச் நடக்காதா, அதுவும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல. அந்த ஒரு மேட்ச் ரெசல்மேனியா 42ல் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஆனாலும் அதாவது இப்போ ரெசல் பலுசால நம்மளுடைய ராண்டிக்கும், அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் நடக்கிறப்பறம் இதில் நம்மளுடைய ராண்டி ஆர்டனோட ஒரு இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இன்வால்வ்மெண்ட் இருந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல அவரோட சாம்பியனை அவரே கூட ரீடைன் பண்ணலாம். ரீடைன் யார் மூலியமாக பண்ணுறாலும் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் மூலியமாக ரீடைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய
ரேண்டி ஓர்டனுக்கும் அந்த ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய ரேண்டி ஓர்டனுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் ஒரு ட்ரீம் மேட்சாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இது வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாகவும் இருக்குது. இந்த மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் நடந்தால் எத்தனை பேர் வந்து இந்த மேட்ச்சை வந்து பார்க்க ஆவலாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.